கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே. ஸோ ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம எதில் லூஸ் பண்ணோம், எதனால நமக்கு போச்சு, எதனால கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட செலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. திஸ் அப்ளைஸ் டு ஆல் தி அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, எஸ்எஸ்சி எழுதினாலும் சரி, யூபிஎஸ்சி எழுதினாலும் சரி, நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத ரொம்ப ரொம்ப குயிக்காக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய அனாலிசிஸ் வந்து ஒரு 1 year ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி கோச்சிங் ஜாயின் பண்ணுறீங்க, நம்ம அகாடமி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே டே 1லேருந்தே உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டோட முடிவுலையும் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எய்தர் 2 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணுறது தப்பு பண்ணுறேன், 2 ஆப்ஷன்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணுறேன், இல்லைனா சம்டைம்ஸ் நான் ஷுவராக கரெக்டுன்னு நினச்சி போடுற ஆன்சர் தப்பாயிடுது, இல்லைனா எனக்கு நான் இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போகிறேன், அது தப்பாயிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மறந்தது, டெஃபினிஷனில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் தப்பு பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் முடிவுலையும் பண்ணிகிட்டே வரணும். ஓகே? ஸோ இப்படி நீங்கள் ப்ராப்பராக உங்களை அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய செஷனில் எக்கனாமியோட ஓரியன்டேஷன் தான் அகெயின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்கனாமியை நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ நீங்கள் எப்படி யூபிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம், எப்படி உங்களால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும், இது எல்லாமே நீங்கள் இந்த செஷனில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஆடியோ வீடியோவில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த ஸ்லைட் விசிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? ஓகே தனுஷ், தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? Okay. So before we begin, a quick introduction about myself. This is Soundarya. So I have more than 8+ years of teaching experience. இதெல்லாம் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ டீச்சிங் மட்டும் இல்லை, எனக்கு மாடல் ஆன்சர் ரைட்டிங், ஆன்சர் பேப்பர் மெயின்ஸ் எவாலுவேஷன், லைக் வாஜிராமில் மெயின்ஸ் ஆன்சர் பேப்பர் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கேன், எம்சிக்யூஸ் மேக்கிங், கண்டென்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய அகாடமியில் நடக்கக்கூடிய கிளாஸஸில் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ நாட் ஜஸ்ட் டீச்சிங் த கண்டென்ட் டு கவர் த சிலபஸ். இங்கே நான் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ், ஆக்சுவலி எம்சிக்யூ ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. லைக் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கம்பேர் பண்ணும்போதே எம்சிக்யூ ப்ராக்டிஸுங்கிறது டிஃபிகல்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க ஈஸியாக உங்களை ட்விஸ்ட் பண்ணி விட முடியும். மெயின்ஸில் கொஷின்ஸ் அப்படி கிடையாது. ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு கொஷினை படிக்கும் போதே என்ன கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அங்கே நீங்கள் புரிஞ்சிக்காமல் போய் மார்க் நீங்கள் லூஸ் பண்ணாலும் 1 or 2 தான் லூஸ் பண்ணுவீங்க. பட் ப்ரிலிம்ஸ் அப்படி இல்லை, ஈஸியாக ட்விஸ்ட் பண்ணி விட முடியும். அதை நம்மளை என்ட்ரன்ஸ்லேயே பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இல்லையா? ஸோ அதனால் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டோன்ட் வரி, அதுக்கும் நான் இருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வெறும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் கோர்ஸ் மட்டும் படிக்க மாட்டீங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவான மெக்கானிசம்ஸ் வேணுமோ, லைக் ஆன்சர் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, எம்சிக்யூஸாக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் ரீடிங்காக இருந்தாலும் சரி, அடிஷ்னல் என்ரிச்மெண்ட் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்ம கிளாஸஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த ஓரியன்டேஷன் செஷனோட முடிவில் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறதுக்கும் யூபிஎஸ்சியில் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லித்தர போகிறேன். ஓகே? ஸோ செஷன் முடிகிற வரைக்கும் என்னோட இந்த செஷன்லேயே இருங்க. கீப் த செஷன் இன்ட்ராக்டிவ். என்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்ன உங்களுக்கு தோணுனாலும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோடைய
ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, என்வாயன்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோடைய கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக் படிப்பீங்க. கொஞ்சம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல இப்போ உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பிவைக்யூ அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில இருந்து 17% ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது, ஜியாகிரஃபில இருந்து 9%, போஸ்ட் கோவிட் இந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அந்த ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பாலிட்டியில 12%, சயின்ஸ் அண்ட் டெக்ல 14%, என்வாயன்மெண்ட்ல 17%, இப்படி தான் நம்மளுடைய பை சார்ட் இருக்கு. ஓகேயா? ஸோ எக்கனாமியோட வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 23% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்னா எக்கனாமியோட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, எக்கனாமி ரிலேட்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதுல இருந்து மட்டும் 23% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் எக்கனாமில இருந்து உங்களுக்கு எவ்ரி இயர் மினிமம் 15 to 16 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் பிட்வீன் 90 to 100 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 90 to 100 மார்க்ஸுங்கிறது தான் உங்களுடைய கட் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ ஜெயஸ்ரீ மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்ல லேக் ஆச்சு, அதனால அவங்களால ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான அனாலிசிஸ் இருக்கும்போது அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஓகே எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இஷ்யூ இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணணும், தியரி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஓகே, ஸோ தியரி பார்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தியரட்டிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கான்செப்ஷுவலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா நான் இந்த 90 மார்க்கை எப்படி ரீச் பண்ண முடியும்? 90 மார்க் எனக்கு வேணும்னா நான் 45 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணா போதும். ஓகே, கேட்குற 100 கொஸ்டின்ஸ்ல 45 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணா என்னால 90 மார்க். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, என்வாயன்மெண்ட் இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல இதில் இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம படிக்க போற தியரட்டிக்கல் பார்ட், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத இருக்கக்கூடிய கான்செப்சுவல் போர்ஷன், ஸ்டாட்டிக் போர்ஷன் சொல்றோம் இல்லையா, அதுல நம்ம பயங்கரமா தரவா இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஸ்பிளிட் அப் படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 3 லெவல்ஸ்ல இருந்து கேட்க போறாங்க. ஓகே, அதாவது ஸ்டாட்டிக் போர்ஷன் அதாவது தியரட்டிக்கல் பார்ட், கண்டெம்பரரி பார்ட் அண்ட் ப்ராப்பர் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஸ்டாட்டிக் அப்படின்னா கான்செப்ட், வாட் இஸ் வாட், இதனால என்ன, அந்த மாதிரி இருக்கிறது. கண்டெம்பரரினா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல அந்த விஷயம் சம்பந்தமா நியூஸ்ல நடந்த டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது லாஸ்ட் 6 to 12 மந்த்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இது மூணுத்துல இருந்தா உங்களுக்கு ஸ்பிட் அப் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸ்டாட்டிக் பார்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 50% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஸ்டாட்டிக் போர்ஷன் ஆர் தியரட்டிக்கல் பார்ட்ல இருந்து கேட்க போறாங்க அக்ராஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஒரு 33% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டெம்பரரி கொஸ்டின்ஸ்ல வந்துடும். ஓகே, கண்டெம்பரரினா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் இஸ் அ கண்டெம்பரரி இஷ்யூ. ஏன் அப்படின்னா 2020ல கோவிட் வந்தாலுமே கோவிட் சம்பந்தமான நிறைய நியூஸ் நம்ம வந்து இப்போ ரீசெண்டா படிச்சுட்டு இருக்கோம். எப்படி அந்த வைரஸ் வந்து உருமாறுதுங்கிறது பத்தி கிடையாதுங்க. கோவிட்னால என்னென்ன இம்பாக்ட்ஸ் வந்துச்சு, கோவிடுக்கு அப்புறமா கவர்னன்ஸ் எப்படி மாறுச்சு, கோவிடுக்கு அப்புறமா ஹெல்த் செக்டர்ல நம்ம என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம், இதெல்லாமே தான் அதோடைய அசோசியேட்டட் இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ அப்போ கோவிட் அப்படிங்கிறது ஒரு கண்டெம்பரரி. ஸோ இந்த மாதிரியான கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் அது வந்து உங்களுடைய எக்கனாமி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அப்ளிகபிள். ஓகே, ஸோ அந்த கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் 33% ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ரிமைனிங் தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், லைக் ப்ராப்பர் கரண்ட் அஃபேர்ஸ். மோடி ரீசெண்டா விசிட் பண்ண கண்ட்ரி என்ன, அந்த கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, ட்ரேட் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோமா இம்போர்ட் பண்றோமா, இதெல்லாமே ப்ராப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, லாஸ்ட் இயர் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த சிஸ்டமோட ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ் என்ன, இதெல்லாமே ப்ராப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இல்லைனாலுமே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த 50% ஆஃப் தி ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ்ல அட்லீஸ்ட் 45% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா
ஆன்சர் பண்ணா என்னால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர் அனாலிசிஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன் கான்செப்ஷுவலி நீங்கள் எப்போவுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. தியரட்டிக்கல் பார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எந்த ஏரியாஸ்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எக்கனாமி நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இட் கவர்ஸ் 23% ஆஃப் யோர் ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ். 23ங்கிறது 15 to 16 questions for sure from proper economy and remaining questions உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இங்கே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 17%னா ஒரு 15 questions கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் ஹிஸ்ட்ரியில் கேட்குற 15 questionsல அட்லீஸ்ட் ஒரு 10 questions கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது. ஜியாகிரஃபியில் ஒரு 10 questions ஆன்சர் பண்ணுறீங்க. எக்கனாமியில் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே, நான் ஆன்சர் பண்ண வச்சுருவேன், டோன்ட் வரி. ஸோ எக்கனாமியில் ஒரு 14 questions ஆன்சர் பண்ணுறீங்க. என்வாயன்மெண்ட்டில் அகெயின் ஸ்டாட்டிக் நீங்கள் தரவாக இருந்தாலே உங்களால் ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ் கூட என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களால் லிங்க் பண்ணி படிச்சிட முடியும். ஸோ என்வாயன்மெண்ட்டில் ஒரு 10 questions கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுவே உங்களுக்கு தேவையான ஒரு 45 மார்க்ஸ். அஃப்கோர்ஸ் பாலிட்டி இருக்குது, மேம் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தர போகிறாங்க. ஸோ பாலிட்டியில் ஒரு 10 வச்சுக்கிட்டாலும் வெறும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஒதுக்கி கண்டெம்பரரி எல்லாம் ஒதுக்கி ஸ்டாட்டிக் பார்ட் மட்டும் பார்த்தாலே ஈஸியாக நம்மளால 45 questions ரீச் பண்ணிட முடியும். இவ்வளோதாங்க ப்ரிலிம்ஸ். இதில் கொஞ்சம் மேக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும், கொஞ்சம் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராப்பர் எவாலுவேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்கனாமி வெயிட்டேஜ் தெரிஞ்சு போச்சு. ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸ்க்குமே எக்கனாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின் சிலபஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 1ல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும். ஓகேவா? சொசைட்டி இருக்கும். ஜியாகிரஃபியில் அகெயின் ஹியூமன் ஜியாகிரஃபி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சில கான்செப்ட்ஸ் எக்கனாமி ரிலேட்டடாக படிக்க போகிறீங்க. ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ல் பாலிட்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, ஓகே, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் GS2ல படிப்பீங்க. அகெயின் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் எக்கனாமியில் படிக்கிற விஷயத்தை தான் படிக்க போகிறீங்க. GS3 இஸ் ப்ராப்பர் எக்கனாமி. ஓகே, ஸோ GS3ல எக்கனாமி இருக்குது, என்வாயன்மெண்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போது GS பேப்பர் மெயின்ஸ் பேப்பர் 3க்கு மட்டும் இல்லாமல் GS பேப்பர் 1 and 2லையுமே எக்கனாமியோட ரோல் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குங்க. அதனால நமக்கு வேற வழியே இல்லை, எக்கனாமி படிச்சு தான் ஆகணும். பட் ஆனால் அந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது? இது ஒரு ட்ரை சப்ஜெக்ட். இப்போ மழை வரும், இந்த மாதிரி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்குது. புயல் வரப்போகுதுன்னு சொன்னாலாச்சும் நம்ம என்ன பண்ணுவோம், லைவாக அதை பார்த்து ஓ இந்த கிளவுட்ஸ் இப்படி இருக்குது, இது சிட்ரஸ் கிளவுட்ஸ், இது நிம்போ கிளவுட்ஸ்ன்னு சொல்லலாம். எக்கனாமியை எப்படி ஃபீல் பண்ணுறது, எப்படி இப்படி ஒரு ட்ரை சப்ஜெக்ட்ஸை நம்ம படிக்கிறது, இதுக்கு இவ்வளோ அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி, அது உங்களுடைய ஹெட்டேக் இல்லை, அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போவேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளுடைய கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். ஓகேயா? ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ப்ராப்பரான டைரக்ஷனில் போயிடலாம். அன்னெசரியான திங்ஸ் நீங்கள் எதையுமே படிக்க வேணாம். நீங்கள் ப்ராப்பர் எக்கனாமிக்கு படிக்க போகிற கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஆனால் அதை நீங்கள் ஒழுங்காக படித்தா போதும். ஓகே, ஸோ அப்போது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், இதை 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 15 to 16 questions நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பிப்பாங்க. மோஸ்ட்டாக நான் படித்த காலத்திலேயே டைரெக்டாக ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்குள்ளே போன உடனே எக்கனாமின்னா என்ன, மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சப்ஜெக்ட்குள்ளே போயிடுவாங்க. சிலபஸ் நமக்கு தெரியாது, எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுவுமே தெரியாது. ஸோ இந்த கைடன்ஸ்லாம் இல்லாமல் நிறைய நம்ம லூஸ் பண்ணியிருப்போம் லைஃப்பில். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் முக்கியமானது கைடன்ஸ். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பண்ணக்கூடாத விஷயத்தை தான், பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடிங்கிறது மூலிமா 3 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கேருந்துலாம் நீங்கள் படிக்க தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவும் வேண்டாம், பாதி தலைவலியை குறைச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம இதை தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கிறது என்சிஆர்டிக்கு. சிலபஸ் எடுத்து பார்ப்போம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு சிலபஸ் எடுத்து பார்ப்போமா? சிலபஸ் எடுத்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபி, சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா.
இப்படிதான் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள நிறைய சப் டிவிஷன்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது நீங்க லெவல் 1 ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கிட்டா கூட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்குள்ள நான் என்னென்ன படிக்கிறது, பாவர்ட்டிக்குள்ள நான் என்னென்ன படிக்கிறது, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி படிக்கிறதா, மெஷர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி படிக்கிறதா, பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் இன் இந்தியா படிக்கிறதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை டீகோட் பண்ணணும். சிலபஸை டீகோட் பண்றதுன்னா என்ன, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு கைட்லைன் மாதிரி தான். ஓகே, இதுக்குள்ள அவங்க எத்தனை டாபிக்ஸை வேணாலும் ஆட் பண்ணுவாங்க. இதுல இருந்து அவுட் ஆஃப் டாபிக் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வர சான்சஸ் இருக்கு. பட் அதுவுமே அவங்க எப்படியாவது சப்ஜெக்ட் உள்ள ரிலேட் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும்னா இந்த டாபிக்ஸை நான் எப்படி கவர் பண்ண போறேன், இதுக்குள்ள என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்க போகுது, இது லெவல் 1னா லெவல் 2 என்ன, லெவல் 3 என்ன, இது உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருக்கிறது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே சிலபஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ண முடியும். ஓகேவா? வெறும் இந்த ஹெட்டிங்ஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாதுங்க. இதுக்குள்ள என்ன படிக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த லெவல் என்ன படிக்கணும், அதுக்குள்ள என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிராஸ் செக் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த பண்ணலாம். நீங்க சிலபஸை கவர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணலாம். ரெண்டாவது, இதுல எந்த ரீஜியன்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வர்றதில்லை அப்படிங்கிறத பிஒய்க்யூ அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் எது எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா கான்செப்சுவல் கொஷின்ஸ்னு, அந்த மாதிரி அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்சுவல் கொஷின்ஸையும் கான்செப்சுவல் பார்ட்டையும் நீங்கள் தரோவா பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்க்கு இல்லைனா தியரட்டிக்கல் பார்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த சிலபஸ் டிகோடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா நம்ம என்ன டீச் பண்ணுறோம் அது யூபிஎஸ்சியில் கேட்பாங்களா மாட்டாங்களா, இல்லை யூபிஎஸ்சியில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் எந்த பார்ட் ஆஃப் சிலபஸில் இருக்குது, இந்த மாதிரி எந்த பேசிக்கான விஷயமும் தெரிஞ்சுக்காம நம்ம இயர் ஆஃப்டர் இயர் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் சிலபஸை ஒரு 10 ஹெட்டிங்ஸ்குள்ள கேட்டகரைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 10 தான் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க போகிறோம் ப்ரிலிம்ஸ் கிளாஸஸில். ஸோ இந்த 10 யூனிட்ஸை நீங்கள் தரவா ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ். இதை நம்ம ஒரு 10 யூனிட்ஸாக பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு யூனிட்குள்ளேயும் சில சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டாக பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஃபினான்ஸ் ஆஃப் இந்தியானா இது லெவல் 1. இதுக்குள்ள நான் என்னென்ன படிக்க போறேன், பட்ஜெட்டிங் படிக்க போறேன்னா, எஃப்ஆர்பிஎம் படிக்க போறேன், ஃபினான்ஸ் கமிஷன் படிக்க போறேன், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே லெவல் 2. இதுக்கு அடுத்து லெவல் 3. இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த யூனிட்ஸ் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியா, எக்ஸ்டர்னல் செக்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டருக்கு கீழே நீங்கள் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸையும் ஒரு சப் யூனிட்டாக படிப்பீங்க. ஓகே, பேங்கிங் இன் இந்தியா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ், மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், இதில் தான் நீங்கள் நேஷனல் இன்கம், ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே படிப்பீங்க. ஓகே, so and then we have planning in India, agriculture, industry infrastructure, services sector, government schemes and miscellaneous. So இந்த 10 யூனிட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டாக ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன படிக்க போகிறோங்கிறத பார்ப்போம். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட இல்லைன்னா ஒரு எங்கேயாச்சும் ஒரு சார்ட்ல எழுதி உங்களோட வாலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டை தியரி, கண்டெம்பரரி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 ஆஸ்பெக்ட்ல கவர் பண்ணுவோம்னு சொன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி உங்களுடைய நியூஸ் பேப்பர்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அதுல நீங்க எல்லாமே படிக்க வேணாம், செலக்டிவா பிக் பண்ணி படிச்சா மட்டும் போதும். எந்தெந்த ஆர்டிகல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா அதுக்குமே சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த சிலபஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறமா தயவு செஞ்சு அதை எழுதி செவத்துல ஒட்டிடுங்க. ஸோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, இப்போ திடீர்னு ஜிஎஸ்டியில் ரேட்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ரேட்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது உங்களோட யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்டா இல்லையா. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்குது, அந்த கவுன்சில் நடக்க போற இடத்த தீர்மானிச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் தேவையா இல்லையா.
அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிலபஸை பார்க்கும்போது தான் தெரியும். சரியா? ஸோ அதை வச்சு தான் நீங்கள் நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸையே செலக்ட் பண்ணுவீங்க. நியூஸ் பேப்பரில் நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்த சிலபஸில் எங்கே அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் வரி, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போக போக படிப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா இது நான் சிலபஸில் எந்த இடத்துல வச்சு நான் பார்க்கணும் அப்படின்னா சிலபஸில் இது நீங்கள் பப்ளிக் ஃபினான்ஸ் யூனிட்ல வைக்கணும். ஓகே, ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியாவுக்கு கீழே இந்த கண்டென்ட் வரும், ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கீழே இந்த ஆர்டிக்கல் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆர்டிக்கல்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு நோட்ஸ் வச்சுருப்பீங்க தெரியுமா, நம்ம கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ், அதோட ஜாயின் பண்ணணும். இப்படி தான் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்டாட்டிக்கையும் லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே, இந்த செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போய் படிக்க ஆரம்பிக்கிறது வந்து வேஸ்ட்டு. ஸோ இதை நம்ம எல்லா கிளாஸஸ்லையுமே திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படிக்க போகிற ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே சிலபஸோட லிங்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் முழுமை அடையும். ஓகே, அதுக்கு இந்த சிலபஸ் ஸ்பிளிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு இந்த 10 யூனிட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னும் அடுத்து நிறைய பார்க்க போகிறோம். இப்போ ஹவு டு ஸ்டடி நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் இருக்கும், அதாவது தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும், கண்டெம்பரரி லாஸ்ட் 2 to 3 years நியூஸ்ல நடந்த விஷயங்கள் related to the subject, okay, related to the syllabus especially, and current affairs na maybe last 6 to 12 months குள்ள இது சம்பந்தமா உங்களுடைய சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் சம்பந்தமா நியூஸ்ல வந்த விஷயங்கள் இந்த 3 லெவல்ல நீங்க படிப்பீங்க. ஓகே, ஸ்டாட்டிக் அண்ட் தியரிட்டிக்கல் பார்ட் பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் எதுல நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய என்சிஆர்டி பிளஸ் கிளாஸ் நோட்ஸ். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், என்சிஆர்டி அண்ட் கிளாஸ் நோட்ஸ். என்சிஆர்டியில் அகெயின் நான் சொல்வேன், மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லும் போது சொல்கிறேன், 11th to 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி இப்போதைக்கு போதும். டோன்ட் வரி, கிளாஸ் நோட்ஸ் அகெயின் உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஓகே, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, நம்ம அது ரிசோர்ஸஸ் அதாவது சோர்சஸ் பார்க்கும் போது பார்க்கலாம். ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு இந்த கண்டென்ட் போதும். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கண்டெம்பரரிக்கு நீங்கள் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர்ஸில் இந்த கண்டெம்பரரி இஷ்யூஸும் கவர் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்டாக ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு 2 இம்பார்ட்டண்ட்டான பேப்பர்ஸ் இருக்குது. இதில் டு ஸ்டார்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த பேப்பரை பிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் போதும். நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன், நியூஸ் பேப்பரில் இருக்க ஆர்டிகல்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன், அண்ட் அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் உங்கள் சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணணும். அதுக்கு சிலபஸ் டீகோடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும், சப்ஜெக்ட்லையுமே அப்டேட்டடாக இருக்க முடியும். ஸோ இந்த 3 லெவல்ஸ்க்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. என்சிஆர்டி, கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு நியூஸ் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸ். கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது பட்ஜெட் இருக்கு, எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ். அகெயின் நீங்க பயப்பட வேணாம், இதையும் நானே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தருவேன். ஓகேவா? ஸோ பட்ஜெட் படிக்கணும், எக்கனாமிக் சர்வே படிக்கணும், இந்தியா இயர் புக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா இயர் புக்லையுமே அகெயின் நீங்க செலக்டிவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பிஐபி வெப்சைட் இருக்கு, பிஆர்எஸ் வெப்சைட் இருக்கு, ஓகே, யோஜனா இருக்கு, குருக்ஷேத்ரா இருக்கு. இந்த மாதிரி நிறைய உங்களுடைய படிப்புக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. அது எல்லாமே எப்படி நீங்க செலக்டிவா படிக்கணும்னு சொல்லி தர போறேன். அகெயின் இது கவர்மெண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக பப்ளிஷ் பண்றது கிடையாது, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை செலக்டிவா நீங்க அதுல இருந்து படிச்சீங்கனாலே போதும். ஓகே, டன். ஸோ நவ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேங்கிங் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இதுல எது கண்டெம்பரரி, எது கரண்ட் அஃபேர்ஸ், எது ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பேங்கிங் இன் இந்தியா உங்களுடைய ஒன் ஆஃப் தி யூனிட்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ இந்த பேங்கிங்க்கு கீழே நீங்கள் நிறைய விஷயம் படிப்பீங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐயோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன,
ஆர்பிஐ எப்படி நாட்டில் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துகிறாங்க, ஓகே, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், எதெல்லாம் நம்ம வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆர்பிஐயோட கிரெடிட் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் என்னென்ன, பேங்க்ஸை வச்சு எப்படி வந்து கிரெடிட்டை வந்து கிரியேட் பண்ண முடியுது, பாண்ட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்போம். சரியா? ஸோ இதில் கண்டெம்பரரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸு, டைப்ஸு, இதெல்லாமே கண்டெம்பரரி இதெல்லாமே ஸ்டாட்டிக் போர்ஷனில் வந்துடும், தியரட்டிக்கல் பார்ட்டில் வந்துடும். பேங்கிங்குள்ளே மணி பற்றியும் படிப்பீங்க. லீகல் டெண்டர்னா என்ன, ஃபியட் மணினா என்ன, டிஜிட்டல் கரன்சினா என்ன. ஸோ இதெல்லாமே உங்களுடைய ஸ்டாட்டிக் போர்ஷனில் வந்துடும். ஓகேவா? டிஜிட்டல் கரன்சி, NEFT, RTGS, UPI, பீம், ருபே, இதெல்லாமே ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. டிஜிட்டல் கரன்சிலாம் காலங்காலமாக இல்லைல்ல, இப்போ தானே கொண்டு வந்தாங்க ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ். இந்த RTGS, UPIலாம் 2016 அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இதெல்லாமே உங்களுடைய கண்டெம்பரரி போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஈவன் திஸ் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், CBDC, இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்த டெவலப்மெண்ட்ஸ். ரீசெண்ட்னு சொல்லும் போது லாஸ்ட் 3-4 இயர்ஸில் வந்த டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே உங்களுடைய கண்டெம்பரரி. பட் ஆனால் பாருங்கள், எல்லாமே பேங்கிங்கிற யூனிட்டுக்கு கீழே தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு GST கவுன்சில் நடந்துச்சு, மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா RBI அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிட்டர்மைன் பண்ணுற every 2 months once ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்ஸ் அதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் டு ஷோ ஹவ் ஒரு யூனிட்டுக்கு கீழே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. ஸ்டாட்டிக் போர்ஷன், கண்டெம்பரரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் நம்ம இதிலிருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கிறத பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட், so far is everything clear? Is everything clear? Okay Suresh, thanks for confirming. Thanks Dhanush. இப்போ நம்ம சாம்பிள் கொஷின்ஸை பார்க்கலாம். எக்கனாமியிலேருந்து எப்படி கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் ஜென்ரலாக கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் போயிட்டு PYQஸை பார்க்குறது, சிலபஸை பார்க்குறது தான். இது ரெண்டு தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு யூபிஎஸ்சியோடைய சிலபஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஓகே, யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து ப்ரிலிம்ஸோடைய சிலபஸ் பாருங்கள். அதில் டீட்டெயில்டாக டீகோட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு எக்கனாமிக்கு பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி வேகாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதை கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ஓகே எக்கனாமிக்கு கீழே ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சியில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, யூபிஎஸ்சியில் இந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும், இல்லை இந்த அளவுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும், இந்த மாதிரியான ஒரு டாபிக்லேருந்து இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவே புத்திசம் ஜெயினிசமாக இருந்தால் புத்திசம் லீட் பண்ணவர் யாரு, அவர் சொன்ன மெசேஜஸ் என்ன, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் 1990s அப்புறம் 2000 early 2000ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா புத்திசம் வர்சஸ் ஜெயினிசம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி, ஸோ புத்திசம்ல இப்போ இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னா இந்த சிம்பிள் எதை டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜெயினிசம், புத்திசம் வர்சஸ் ஜெயினிசம் இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வர்சஸ் மெசபடோமியன் சிவிலைசேஷன் இது ரெண்டுத்துல எது அதிகமாக ஃப்ளரிஷிங்காக இருந்துச்சு, கண்டெம்பரரியாக இருந்துச்சா. ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான புரிதல் எல்லாமே உங்களுக்கு PYQ அனாலிசிஸ் பண்ணும்போது தான் வரப்போகுது. ஓகே, ஸோ PYQ அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா PYQ சால்வ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ண போறீங்க சிலபஸ் அண்ட் PYQs. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஷின்ஸ் ஃபார்மேட்டோட ஸ்லைட். கொஷின்ஸ் ஃபார்மேட்டோட ஸ்லைட்னா எப்படி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு யூபிஎஸ்சியில். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு which of the above statements are correct. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ
அடுத்து இந்த ஃபார்மேட் பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு 1 and 2 only, 2 and 3 only, 1 and 3 only இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? யூபிஎஸ்சியில் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 2 உங்களுக்கு கன்ஃபார்மாக தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டுன்னு தெரியுது, ஸ்டேட்மெண்ட் 3 டவுட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 2 இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிடணும். ஓகே, வெயிட் a minute. ஓகே, ஸோ 2 இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்றது தெரிய போகுது. ஸோ இதை இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, புரியுதா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். அது யூபிஎஸ்சிக்கு பிடிக்கல. ஸோ யூபிஎஸ்சி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஓ ரைட்டு, நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் போகிறீங்களா, இப்போ நான் வேறு ரூட்டில் வரேன்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிக அளவில் கேட்குறத பார்ப்பீங்க. ஓகே, அது என்னன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு how many of the above statements are correct? only 1, only 2, all the 3, none. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மாக தப்புன்னு தெரிஞ்சாலும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆன்சரில் ஆப்ஷன்ஸில் இல்லவே இல்லை. 1 and 2, 1 and 3 அந்த மாதிரி இல்லை. how many of the above statements கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேர்ட் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சாதான் only 2வா இல்லை ஒன்லி 1ஆன்றதை டிசைட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் பிவைக்யூஸ் பண்ணுறது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். பிவைக்யூஸ் கோத்ரூ பண்ணுறது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ஏபிசிடி, இது 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு 3 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை 2 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து 3 set of informations. ஓகே, 3 set of informations கொடுத்துட்டு இதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸில் பேர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா 2 set of informations இதை கொடுத்துட்டு இதில் எதில் ஆன்சர் கரெக்டுன்னு கேட்கலாம். ஓகே, அகெயின் நம்ம சொன்ன மாதிரி 1 and 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சும் கேட்கலாம். இல்லைனா how many of the above pairs are correct? only 1, only 2, all the 3, all the 4 இந்த மாதிரியான உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரியும் செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர், நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ஸ் வராது. பட் ஹிஸ்ட்ரியில் நிறைய மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் வரலாம். ஆத்தர்ஸ் அண்ட் அந்த அவங்க எழுதின டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் எக்கனாமியில் கூட ஒன் ஆஃப் தி மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தது. மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மேட்ச் தி ஃபாலோயிங். அண்ட் தென் இது இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல டெவலப் ஆனது கன்சிடர் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அவங்களே. ஓகே, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு which one of the following statement is correct in respect of the above statement. அதாவது statement 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் and statement 2 explains statement 1. ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, இல்லை ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணும். அப்ப அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னுத்துல ஃபேக்சுவல் கண்டென்ட் இருந்தாலும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல அனாலிட்டிக்கல் போர்ஷன் இருந்தாலும் நீங்க ரெண்டுத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த ஆப்ஷனை உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஸ்டேட்மெண்ட் 1க்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கு. ஓகேவா? அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா யூபிஎஸ்சி டே பை டே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அது நம்ம பயப்படுறதுக்காக கிடையாது, நம்மளை இன்னும் ஷார்ப் ஆக்குறதுக்காக. ஓகேயா? ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம படிக்க போகிற ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டை நீங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கவர் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக எல்லா கொஷின்ஸுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன் சரி ஏன் தப்புன்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் சரியாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிற காலம்லாம் போய்
அது ஏன் சரி ஏன் தப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்போ நீங்கள் டெவலப் ஆயிருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். அடுத்து ஒரு சீக்வன்ஸை மேட்ச் பண்ண சொல்கிறது. ஒரு ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை கொடுத்துட்டு இதை நீங்கள் கரெக்டான சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்க. இது ஜியாகிரஃபியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நார்த் டு சவுத் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இல்லைனா நேஷ்னல் பார்க்ஸ், ஓகே, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சிட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ ஈக்குவேட்டர் பாஸ் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு, சாரி நாட் ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்ஸை ஈஸ்ட் டு வெஸ்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸும் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 and 3 அதோடைய எக்ஸ்பிளனேட்ரி, ஸ்டேட்மெண்ட் 2 and ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட்ஸ். இப்போ நம்ம ப்ராப்பராக எக்கனாமியிலேருந்து சில சாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ்க்கு எக்கனாமியிலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் தியரி, கண்டெம்பரரி, கரண்ட் அஃபேர்ஸ் 3 லெவல் சொன்னோம் இல்லையா. ஸ்டாட்டிக் அண்ட் தியரியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுவுமே லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி 2025 எக்கனாமியிலேருந்து கேட்ட கொஷின் தான். Which of the following are the sources of income for the Reserve Bank of India? So banking in India ஒரு யூனிட் படிச்சோம் இல்லையா. ஸோ அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எந்தெந்த சோர்சஸ்ல இருந்தெல்லாம் பணம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சி இங்கே 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2, 5 இதுதான் கரெக்ட் ஆன்சரா, இல்லைனா ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 இது கரெக்ட் ஆன்சரா, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா, இப்போ நம்ம பார்த்தோம்ல யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் ஸ்டாட்டிக் கொஷின் ஆர் தியரட்டிக்கல் கொஷின். இது மாறவே போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் பார்ட் தரவா இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கண்டெம்பரரி கொஷின். இப்போ கண்டெம்பரரி அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் கண்டெம்பரரி. ஓகே, ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் கண்டெம்பரரினா இப்போ தான் ரீசெண்டாக நம்ம 15th ஃபினான்ஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் இப்போ 2026 வரைக்கும் நம்ம ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சஜஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் அட்டம்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனா நம்ம சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது ரீசெண்டாக உருவாக்கப்பட்டது, அதனால அது கண்டெம்பரரியில் இருக்குது. அதுலேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் கொஷின்ஸ் டேக்கன் ஃப்ரம் கண்டெம்பரரி. ஓகே, அடுத்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டெம்பரரி. இது 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆர்டிஜிஎஸ். பட் ரீசெண்டாக அதில் சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அதன் காரணமாக இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வந்திருக்கு. அப்போது நீங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட்டை நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் படிக்கும்போது, சரி ஓகே ஆர்டிஜிஎஸ்ங்கிறது நம்மளுடைய சிலபஸில் இருக்குது, பேங்கிங்கில் டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்கு கீழே இது நம்ம படிக்க போகிறோம், அப்போ இந்த ஆர்டிக்கலை நம்ம பிக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ஆர்டிகல்ஸை சூஸ் பண்ணணும். ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சும்மா அதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிட்டு போயிடாமல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத நோட்ஸ் எடுத்து உங்களுடைய ஸ்டாட்டிக் போர்ஷனோட பின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அகெயின் தி எக்ஸாம்பிள் ஃபார் கண்டெம்பரரி கொஸ்டின். நவ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இது வந்து எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா, இந்த கவச் சிஸ்டம் நம்ம ரீசெண்டாக நடந்த நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா உருவாக்கப்பட்டது. ஸோ எஸ்பெஷலி 2024 தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த நியூஸை மையமாக வச்சு தான் இதை வந்து கேட்டிருக்காங்க 2025. ஓகேவா, ஸோ இந்த சிஸ்டமோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எங்கேருந்து நம்ம கொண்டு வந்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே done. So this is the example for questions from current affairs. So இப்போ நம்ம எக்கனாமியை ப்ரிலிம்ஸ்க்கு எங்கெங்கிறதெல்லாம் படிக்க போகிறோம், not just from our textbooks like NCERT and our class notes. உங்களுக்கு இந்த documents like schemes, economic survey, budget இதுவுமே important, பட் இதையுமே நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே நம்ம என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும், தியரட்டிக்கல் பார்ட், கண்டெம்பரரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தியரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் தி கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். நவ் கம்மிங் டு த சோர்சஸ்.
ஓகே, எங்க இருந்தெல்லாம் இதை நீங்க படிக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. கண்டிப்பா நீங்க என்சிஆர்டி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எக்கனாமில இருந்து மினிமம் 3 to 4 questions எவ்ரி இயர் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஹவ் டு யூஸ் என்சிஆர்டி ஃபார் யூபிஎஸ்சி? அகெயின் அது ஒரு 30 minutes ஆஃப் லெக்சர். ஸோ அதை நான் இப்போ சொல்ல போறது கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா சோர்சஸ் மட்டும்தான். ஸோ எக்கனாமிக்கு என்சிஆர்டி, என்னென்ன என்சிஆர்டி படிக்கணும்? வெரி குட், எஸ் சுரேஷ், 11th and 12th புக் போதுங்க. எக்கனாமி என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 11th and 12th ஸ்டாண்டர்ட் எனஃப். ஓகேவா? 12th நீங்கள் லார்ஜ்லி மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் லைக் நேஷனல் இன்கம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பீங்க, பட்ஜெட்டிங் அதெல்லாம் படிப்பீங்க. 11th இஸ் லார்ஜ்லி மெயின்ஸ் ஓரியன்ட். இதில் உங்களுக்கு எல்பிஜி வரும், இந்தியன் எக்கனாமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வரும். ஸோ இதெல்லாமே மெயின்ஸு, இது வந்து ப்ரிலிம்ஸ். பட் 11th and 12th இஸ் எனஃப். ஓகேவா? சில கண்டென்ட் இருக்கு எக்கனாமியில் என்சிஆர்டிலேருந்தே கேட்கக்கூடிய கண்டென்ட், அதுவும் நம்ம 10 units ஆஃப் சிலபஸ் கிட்ட பார்த்தோம் இல்லையா? அதில் மிஸ்லேனியஸ்க்கு கீழே அதையும் படிப்போம். இந்த எக்கனாமி சப்ஜெக்ட்க்கு அதிகமாக ரிப்பீட்டடாக என்சிஆர்டிலேருந்து கேட்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், மணி மல்டிப்ளையர்ஸ், இதெல்லாமே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். திரும்ப திரும்ப கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அதில் கவர் பண்ணிடலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 11th and 12th என்சிஆர்டி படிங்க. ஓகே, ஃபைன். அடுத்து இந்த அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்கல் என்ன பண்றது அப்படின்னா, என்சிஆர்டி உங்களுக்கு பேசிக் தான் சொல்லி தரப்போகுது. அட்வான்ஸ்டுக்கு நீங்க சில ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ், நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. பட் எல்லாத்தையுமே வாங்கி வச்சு உங்களோட பேர்டனை நீங்களே அதிகரிச்சுக்க வேண்டாம். ஓகே, ஸோ எக்கனாமிக்குன்னு ஸ்டாண்டர்டாக சில டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து என்னென்ன கண்டென்ட் நீங்க பிக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்லயே அதை நான் கொடுத்துருவேன். ஓகே, இன் அடிஷன் நீங்க போய் ரீட் பண்ணலாம் அப்படின்னா ரமேஷ் சிங் வச்சுக்கோங்க போதும். ரமேஷ் சிங், இது இல்லாமல் இன்னும் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. எக்கனாமிக்கு ராஜீவ் புக் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, உமா கபிலா இருக்கு, நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ஆப்ஷனல் லெவல்ல நீங்க படிக்கணும்னா படிக்கிறதுக்காக தான். பட் எக்கனாமி ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது உங்களுக்கு வேண்டாம். பட் அதுல இருந்து நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டண்டா என்னென்ன விஷயம் நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளாஸ்லயே கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதனால நீங்க அதிக பர்டன் எடுத்துக்க வேண்டாம். அட்வான்ஸ்டுக்கு இப்போதைக்கு ரமேஷ் சிங் வச்சுக்கோங்க. குயிக் ரிவிஷனுக்கு வேணா சங்கர் கணேஷ் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் நீங்க வந்து ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஓகே. ஓகே, ஸோ திஸ் இஸ் அட்வான்ஸ்ட். அனாலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நாலேஜையும் நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸ்டாட்டிக் விஷயம் கொடுத்துடுறாங்க, நீங்க அட்வான்ஸ் லெவல்ல அந்த கான்செப்ட்ஸை படிச்சிடுறீங்க. பட் ரியல் லைஃப்ல அதை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு சில ஸ்கில்ஸ் தேவை. அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? இப்போ உங்களுக்கு அனாலிட்டிக்கல் லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூஎஸ்ல பாண்டோடைய ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்ட் இன் இந்தியா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டாலரோடைய வேல்யூ இந்தியன் மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா? கோல்டோடைய ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியன் கரன்சியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இந்த மாதிரியான அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இங்க படிக்கிற விஷயத்த ப்ராப்பரா அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுடைய நியூஸ் பேப்பர் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ட்ரம்ப் 50% ஆஃப் டாரிஃப் இம்போஸ் பண்ணிருக்கிறதுனால இந்தியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஜிஎஸ்டி ரேட்ஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க இல்லையா? அதெல்லாமே உங்களுக்கு அன்றாட நியூஸ் பேப்பர்லயே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அதை நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே ஓகே இங்க வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இம்போர்ட்ஸ் நம்ம இங்க இருந்து யூஎஸ்க்கு பண்ற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைய போகுது. ஸோ நம்மளுடைய இம்போர்ட்ஸுக்கான காஸ்ட்டை நம்மளால மீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்தியாவுக்குள்ள என்னென்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரியான ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் கொண்டு வரது மூலயமா எப்படி நம்ம கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூபிஎஸ்சில உங்களுக்கு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றது மூலயமா இந்தியன் எக்கனாமில என்னென்ன இம்பாக்ட் நடக்க போகுதுன்னு நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்கனாலே அதை ஆன்சர் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன, பேசிக்கான நாலேஜ், அது உங்களுடைய பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க போகுது. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் டெவலப் ஆக போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், தட் இஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங். அண்ட் இதுக்கு ஒரு சம் அப் தான் எக்கனாமிக் சர்வே. ஓகேவா, ஸோ லாஸ்ட் 1 இயரில் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அக்ராஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொண்டு வந்தோம், எப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸை இந்தியன் எக்கனாமி வந்து ஹேண்டில் பண்ணுச்சு, எதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் தான் நீங்கள் பட்ஜெட்டிங்கில் படிப்பீங்க. ஸோ இது 2 இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் சோர்சஸ். அண்ட் இதையும் நம்ம தனியாக கிளாஸஸில் எக்கனாமிக் சர்வே கிளாஸ், பட்ஜெட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, இப்போதைக்கு 11th and 12th டெக்ஸ்ட் புக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரமேஷ் சிங் புக் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. கிளாஸஸ் நடக்க நடக்க நீங்கள் இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க, இப்போ 11th and 12th புக் படிக்கணும்னு சொல்லியாச்சு, ரமேஷ் சிங் புக் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. இது எப்படி படிக்கிறது, இப்போது இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரியா, ஸோ நம்ம ஸ்கூல் டேஸுக்கும் காலேஜ் டேஸுக்கும் யூபிஎஸ்சிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸ்கூல் அண்ட் காலேஜில் உங்களுக்கு ஒரு வெல் டிஃபைன்டு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்தந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் பின்னாடியே கொஷின்ஸ் இருக்கும், சாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ்க்கு போகும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படிச்சுட்டு போயிடுவோம், அதே தான் திரும்ப கேட்பாங்க, அப்படியே பாஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம என்ன தேடி அலைய வேண்டியதில்லை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்கணும், என்னென்ன புக்ஸில் எந்தெந்த யூனிட்ஸ் படிக்கணும், எந்தெந்த யூனிட்ஸில் எந்தெந்த போர்ஷன்ஸை படிக்கணும், இதெல்லாம் எதுவுமே தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய வெல் டிஃபைன்டு சிலபஸ்லேருந்து படிச்சுட்டு போய் மார்க் வாங்கிடும். ஆனால் யூபிஎஸ்சி அப்படி இல்லை. சிலபஸ்ன்னு அவங்க ஒரு 3 லைன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளேருந்து அவங்க நிறைய ஆங்கிளில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த சிலபஸை பிரேக் பண்ணுறதே ஒரு ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டான டாஸ்க், சிலபஸ் டீகோடிங் சொல்கிறது. ஓகே, அடுத்து இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த புக்ஸ் தாங்கிறது கிடையாது, இது வரைக்குமே கிடையாது இல்லையா. ஸோ என்சிஆர்டி கம்பல்சரி. அதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவங்கவுங்க டீச்சர்ஸ் வந்து ஓகே இந்த புக்கு படிங்க, ஓரளவுக்கு யூபிஎஸ்சி சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸப்ட் ஃபார் பாலிட்டி, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் மாதிரியான மெட்டீரியல் கிடைக்கல. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு அல்லாடுற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்தெந்த புக்ஸை சூஸ் பண்ணணும், அதில் அகெயின் எல்லா யூனிட்ஸுமே நீங்கள் படிக்க வேணாம். உங்களோட யூபிஎஸ்சிக்கு எது படித்தா போதும், சப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் கண்டென்ட்குள்ளே போகும்போதுமே செலக்டிவாக படிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இதெல்லாமே பண்ணால் கூட உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓரளவுக்கு நம்மளால ப்ரீவியஸ் இயர்ஸை வச்சு கெஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்டாண்டர்டாக புக் பின்னாடி இருக்க கொஷின்ஸ் தான் கேட்பாங்கங்கிறது கிடையாது. அப்போ இவ்வளோ வாஸ்டான சிலபஸை, இவ்வளோ சப்ஜெக்ட்ஸை, இவ்வளோ டெக்ஸ்ட் புக்ஸை எப்படி படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது? வருஷம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ப்ரிலிம்ஸ் கிட்ட வரும்போது கூட படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ப்ரிலிம்ஸ் போய் எழுதுகிற வரைக்குமே கூட நம்ம ப்ராப்பராக படிச்சிருக்கோமா, கரெக்டான பாத்தில் தான் வந்திருக்கோமாங்கிற டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே பயத்தோடு போய் எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போது தெரிஞ்ச கொஷின்ஸுமே கூட நமக்கு பயம் புடுத்தி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வச்சு தப்பாக ஆன்சர் பண்ண வச்சு அமைச்சிருது. ஓகே, ஸோ இதுதான் எவ்ரி இயர் ஆஃப்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். அப்போ இதில் என்ன விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதை நீங்கள் லிமிட்டடாக வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிமிட்டட் மெட்டீரியல்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்காம லிமிட்டடான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ், எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சின்ஸ் இது பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுடைய ரிசோர்ஸஸை கம்மியாக வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கு என்சிஆர்டி அண்ட் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் நோட்ஸ், அதாவது ரமேஷ் சிங். ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நான் கிளாஸ் நோட்ஸையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கிளாஸ் நோட்ஸ் இருக்கிறத நீங்கள் தரோவாக படிச்சுட்டு அடிஷ்னல் ரீடிங் இல்லை ரமேஷ் சிங்கில் நீங்கள் என்னென்ன யூனிட்டுக்கு எங்கெங்கே படிக்கணும், எந்தெந்த பேஜஸ் படித்தா போதும் நான் சொல்லுவேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அகெயின் கிளாஸஸில் ஒவ்வொரு யூனிட் நடக்கும் போதும் அதுக்கு ரிலேட்டடான நியூஸ் நான் கவர் பண்ணிடுவேன். பட் பப்ளிக் ஃபினான்ஸ் கவர் பண்ணிவிட்டு நான் பேங்கிங்குள்ளே போகும்போது
பப்ளிக் ஃபினான்ஸ்ல இருந்து சம்பந்தமான நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நான் திரும்ப போய் பப்ளிக் ஃபினான்ஸை நடத்த முடியாது. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர்ல ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதுவும் நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ மணி அண்ட் பேங்கிங் படிக்கிறோம், ஆர்பிஐ படிக்கிறோம், ஆர்பிஐ சம்பந்தமா ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா அதை மணி அண்ட் பேங்கிங் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருவேன். அது முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர் டாபிக் உள்ள போகும்போது ஆர்பிஐல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப போய் இன்டீடைல்டா அங்க உட்காந்து படிக்க முடியாது. அதை நான் வேற எக்ஸ்டர்னல் செக்டர் கூட ரிலேட் பண்ணி எப்படி சொல்லி தர முடியுமோ அப்படி சொல்லி கொடுப்பேன். ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகே, ஸோ இது இல்லாம பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே நான் கவர் பண்ணிடுவேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இதை மட்டுமே நீங்க உங்க சோர்சஸா வச்சுக்கணும். அதே மாதிரி பாலிட்டிக்கு மேம் சொல்லுவாங்க, அவங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் என்னென்ன புக்ஸ் படிக்கணும்ன்றத சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதும். மார்க்கெட்ல போய் நான் உமா கபிலா புக் வாங்குறேன், ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடா வேற என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கோ தட்டன் சுந்தரம் வாங்க, இதெல்லாமே உங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாத விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதுல இருந்து படிக்க போறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றீங்க. செகண்ட் திங், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்கூல் புக்ஸா இருந்தா டீச்சர்ஸே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்தந்த பேஜஸ் படிங்க, இந்தந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த பேஜ்ல ஆன்சர் இருக்குன்னு மார்க் பண்ணி கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டேஸ்ல ஒரு லெசன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸை படிச்சுட்டு கோ பேக் டு பேஜ் நம்பர் 25 அப்படிலாம் சொல்லி அதுல இது ஃபர்ஸ்ட் 2 மார்க்கான ஆன்சர், இது 5 மார்க்கான ஆன்சர்லாம் மார்க் பண்ணி தருவாங்க. இங்க நமக்கு மார்க் பண்ணி தரதுக்கு யாருமே இல்லைங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்மளே தான் மார்க் பண்ணிக்கணும், அப்பதான் நமக்கு மார்க் கிடைக்கும். சரி, எப்படி மார்க் பண்றது அப்படின்னா PYQs தான் உங்களுடைய கைடு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் என்சிஆர்டி ஓப்பன் பண்ணுறேங்க. எனக்கும் யூபிஎஸ்சிக்கு இதுக்கு முன்னாடி எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, எக்ஸ் லவர்ஸ் கூட கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன், இனிமேல் தான் லவ்ல விழ போகிறேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் PYQ பார்த்துருங்க. PYQ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு சப்ஜெக்ட் அதே மாதிரி அட் அ டைமில் ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எடுக்கணும். நிறைய விஷயத்த ஒரே டைமில் எடுத்தீங்கன்னா விட்டுருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கையில் எடுத்துட்டு அதை கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எக்கனாமி படிக்கிறீங்க அப்படின்னா எக்கனாமியில் ஏதாச்சும் ஒரு யூனிட் நீங்க என்சிஆர்டில படிக்க போறீங்க. ஓகே, நான் போய் ஸ்டார்ட் பண்ற யூனிட்டே நேஷனல் இன்கம்மா இருக்கு, நேஷனல் இன்கம்ங்கிற கான்செப்டை நான் என்சிஆர்டில படிக்க போறேன் அப்படின்னா நேஷனல் இன்கம்க்கு சம்பந்தமா யூபிஎஸ்சில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தனியா கூகுள் கிட்ட கேளுங்க. கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஃப்ரம் தி யூனிட் நேஷனல் இன்கம். அது சும்மா ஒரு 4-5 ஒரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போய் விடும். ஓகே, சாட் ஜிபிடி கிட்ட கேட்காதீங்க. சாட் ஜிபிடி இல்லாத விஷயத்தையும் கிரியேட் பண்ணி ரொம்ப இருக்க மாதிரியே ஏமாத்தி இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் போடுவாங்க இல்லையா, பேசி பேசி ஏமாத்தி அந்த மாதிரி போட்டு விட்டுரும். சாட் ஜிபிடி 100% ரிலேபிள் கிடையாது. பட் நீங்க கூகுள்கிட்ட கேளுங்க, அங்க உங்களுக்கு சில வெப்சைட்ஸோட மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும்ல, ஸோ அதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஓகே. நேஷனல் இன்கம் கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஜிடிபி அப்படிங்கிறது என்ன, ஆப்ஷன் ABCD. ஓகே, ஒட்டுமொத்த உள்நாட்டோடைய உற்பத்தி லாஸ்ட் 1 இயர்ல. இங்க என்ன இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இந்தியாவுடைய ரெசிடென்ஸ், வெளிநாட்டுல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆயில், கேஸ் அண்ட் ரிக்ஸ், அதுல இருந்து கிடைக்கிற ப்ரொடக்ஷன்ஸ். இது கொஞ்சம் டவுட்டா இருக்கே, நம்ம இந்தியா டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள நடக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொடக்ஷனை ஜிடிபின்னு சொல்றோம். அப்ப நம்ம இந்தியன் ரெசிடென்ஸ் வெளிநாட்டுல ஆப்ரேட் பண்ற ஆயில், கேஸ் அண்ட் ரிக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் ஜிடிபில சேர்க்கலாமா வேணாமா, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் கேட்கறாங்கல்ல. ஓகே, தெரிஞ்சிருச்சா? இப்போ என்சிஆர்டிக்குள்ள வாங்க, நேஷனல் இன்கம் சாப்டர் எடுங்க. உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இக்னோர் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இது எல்லாமே தான் நேஷனல் இன்கம். அப்போ ஜிடிபிக்குள்ள எதெல்லாம் வரும்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடடா, இது என்சிஆர்ட்லேருந்தே கேட்டிருக்காங்களே, அப்போ நம்ம இதை தரவா படிச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயத்த அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, நேஷனல் இன்கம்ங்கிற கான்செப்டை யாரு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரியான கதெல்லாம் நமக்கு இங்கே தேவை கிடையாது. ஸோ அப்போ எந்த விஷயத்த நீங்கள் படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறதே PYQs தான். அப்போ என்ன பண்ணணும், PYQஸை பார்த்துட்டு போய் நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கிறீங்க. இந்த யூனிட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 டைம் கோ த்ரூ பண்ணிக்கிறீங்க. கிளாஸ் நமக்கு நடக்குது, கிளாஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல இருந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு நோட்ஸும் கொடுத்துருவேன். சரியா? இப்போ நீங்க மறுபடியும் போய் அந்த என்சிஆர்டி எடுத்து வச்சு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் விட்டுருப்பீங்க, குயிக் ரீடிங். ஓகே, கிளாஸ் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா என்ன யூனிட் நடத்துறோன்றதை சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ நீங்க சைட்ல என்சிஆர்டி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ அதுல இருந்து நோட்ஸ் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, தேவைப்படுற விஷயங்களை மட்டும் PYQஸை ஒரு பெஞ்ச்மார்க்காக வச்சு, ஒரு கைடாக வச்சு, சரி இந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, மணி மல்டிப்ளேயர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, மணி மல்டிப்ளேயர் சம்மந்தமாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான்,
அப்போ இதெல்லாமே நான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதை எனக்கு புரியுற ஃபார்மேட்ல என்னால் பார்க்கக்கூடிய சைஸ்ல எழுதி வச்சுக்கணும். ஒரு A4 ஷீட் எடுத்து அதை 3 காலம்ஸாக டிவைட் பண்ணி என்னால் பார்க்கக்கூடிய எனக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இது. நான் அடிக்கடி மறந்துடுவேன், ஆனால் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும்தான் எழுதணும். அப்படியே என்சிஆர்டியை மினி ஜெராக்ஸாக எழுதக்கூடாது. ஓகே, நீங்கள் உங்களுடைய கிளாஸ் நோட்ஸையுமே இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும், கொடுத்துருக்க விஷயத்த படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், என்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாமோ அதுக்கான ஆன்சர்ஸை மட்டும்தான் நீங்கள் அதில் எழுதி வைக்கணும். அப்படியே மினி ஜெராக்ஸாக குட்டி குட்டியாக எழுதி வச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலாம்னா, ஒரு 35 to 40 பேஜஸ் என்சிஆர்டி சாப்டரை 3 to 4 பேஜஸ்ல உங்களால் எழுதிட முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, இது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3னா அதுக்குள்ள ஒரு யூனிட் வந்துடும். இது எல்லாமே நான் என்னோட கைப்பட எழுதின சம்மரிங்க, சினாப்சிஸ். ஜிசி லியோங் இருக்குல்ல, ஜியோகிராஃபியோட ஜிசி லியோங் புக்கை இந்த மாதிரியான ஃபார்மேட்ல நான் மாற்றி வச்சுட்டேன். மேபி ஒரு 15 to 20 பேஜஸ்க்குள்ள மொத்தம் ஜிசி லியோங்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி எழுதும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கொடுத்துருக்க விஷயத்த அப்படியே எழுதாம அதை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், கம்பேர் பண்ணி என்னால் எப்படி அதை எழுத முடியும், அந்த மாதிரியான ஃபார்மேட்ல நான் எழுதுவேன். ஸோ கைப்பட எழுதும் போது எனக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிடும். ஈஸியாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதும் போது நம்பர் ஆஃப் பேஜஸ் குறையும். என்னால் அதை ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண முடியும். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு மறந்து போய் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும்னாலும் நான் மறுபடியும் போய் என்சிஆர்டி புக் எடுத்து திருப்பி பேஜ் நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சு பார்க்காம அழகாக இந்த 3 to 4 பேஜஸை திருப்பி பார்த்தாலே என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். ரிவிஷனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆக போகிறோமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறதே எந்த அளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்கிறது தான். ஓகேவா, அப்போ ரிவிஷனுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டில் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது இம்பார்ட்டன்ட். சி அகெயின், நான் போய் லக்ஷ்மிகாந்த் நோட்ஸ் எடுக்கிறேன்னு கேட்டால் நோ. சரியா, லக்ஷ்மிகாந்தே நோட்ஸ் தான், அதனால நோ. அதே மாதிரி ரமேஷ் சிங்கை நோட்ஸாக எடுக்கட்டுமான்னு கேட்டால் நோ. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யோர் என்சிஆர்டி அண்ட் கிளாஸ் நோட்ஸ். ஓகே, NCERT of history okay, geography okay, polity okay, economy okay, பட் ஆனால் கிளாஸ் நோட்ஸ் நீங்கள் இப்படி எடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்தே நீங்கள் போய் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க, அதை பண்ணாதீங்க. NCERT இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நம்ம இதை பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் அடிஷ்னல் சோர்சஸ் எங்கெங்கே படிக்கணுங்கிறத கிளாஸ்லேயே சொல்லிடுவாங்க. லக்ஷ்மிகாந்த் பொறுத்த வரைக்கும் அதுவே உங்களுக்கு அழகாக ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நோ நீட். சரியா, இப்போ NCERT இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் உங்களால் அதை ரிவைஸ் பண்ணிட முடியும், ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் ஒரு தடவை NCERT படித்து முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதுனீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகே, NCERT முடிச்ச ஃபீலிங்கே வராது. அப்போ என்ன பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். மெட்டீரியல்ஸை லிமிட்டடாக வச்சுக்க போகிறீங்க, அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, மல்டிபிள் டைம்ஸ் அதை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கிளாஸ் நோட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ் மேபி ஒரு கிளாஸில் ஒரு 30 to 40 பேஜஸ் நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுமே போயிட்டு அதை ஒரு 3 to 4 பேஜஸ்க்குள்ளே கன்சாலிடேட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி உங்கள் கைப்பட எழுதி வச்சுருங்க. அப்போ தான் கிளாஸில் நடத்துகிற விஷயமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும். இல்லை அடுத்த கிளாஸில் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்க முடியும். ஓகே, ஸோ கிளாஸ்லேயே உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்ஸையும் கவர் பண்ணிடுறதுனால தனியாக அதுக்கு இந்த நோட்ஸ் எடுக்க வேணாம். பட் NCERTக்கு இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். Especially history, geography, polity, economic, in the format of preparing material is very important. அதை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணும் போது தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் யூபிஎஸ்சிக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பிளான் என்ன, நம்ம எப்படி எக்கனாமி படிக்க போகிறோம், ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் இருந்து அதிகமான இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ், அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எல்லாமே தான் கவர் பண்ணுவோம், பட் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு வாட் இஸ் மோர் ரெலிவெண்ட் இன் த ரீசன்ட் டைம்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் மூலமா தரோவாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்க. நோட்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்க போகிறோம், அந்த நோட்ஸை வச்சுக்கோங்க. அடிஷ்னல் ரீடிங் சொல்லுவோம் எவ்ரி கிளாஸ், எவ்ரி யூனிட் முடிக்கும் போதும் நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் மெட்டீரியல்ஸில் இதை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இது சம்மந்தமாக நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே நான் ஒவ்வொரு கிளாஸோடைய ஒவ்வொரு யூனிட்டோட முடிவுலையும் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ ரெகுலர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். வீக்லி கன்சாலிடேஷன் of whatever you learned is very 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 important. Okay, so இப்போ நம்மளுடைய கீ என்னது, to
கிளியர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இட் இஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் தான். நான் சொன்ன மாதிரி எந்த மெட்டீரியல்ஸ் படிக்கிறது, சிலபஸில் என்னென்ன படிக்கணும், இந்த சிலபஸ்க்கு நம்ம ஆக்சுவலி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இது தெரியாமல் என்னென்ன மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுங்கிறது தெரியாமல், அந்த மெட்டீரியல்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாமல், டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல், கரண்ட் அஃபேர்ஸை சும்மா ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் படிக்காமல் விடுறது, நமக்கு கோல்டு வைரல் ஃபீவர்னு ஆன்டிபயோட்டிக் 5 நாளைக்கு கொடுத்தா 2 நாளைக்கு எடுத்துட்டு 3 நாளைக்கு அப்படியே விட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ண முடியல. ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணுறதுங்கிறது ஈஸி. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் அப்பியரிங் இன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியை ஜஸ்ட் லைக் ஒன் ஆஃப் தி அதர் எக்ஸாம்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற எஸ்எஸ்சி மாதிரி இல்லைனா ஸ்டேட் சர்வீசஸ் மாதிரி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்ஸாக கொடுக்குற பாப்புலேஷன் வந்து 50% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். ஓகே, இப்போ 10 lakh 8 lakh அப்ளிகன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி பேர் சும்மா யூபிஎஸ்சி போய் எழுதி பார்க்கலான்னு எழுதுறவங்க தான். அவங்க நம்மளோட ஆக்சுவல் காம்படிட்டர்ஸே கிடையாது. ரிமைனிங் இருக்க 50% ஆஃப் தி பீப்புளில் 25% ஆஃப் தி பீப்புள் தான் ப்ராப்பரான கைடன்ஸ்க்காக ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறது, கைடன்ஸ் எடுத்து படிக்கிறது. அப்படி பேலன்ஸ் ஒரு 25% வந்து செல்ஃப் ஸ்டடின்னு வச்சுக்கோங்க. அவங்களே வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினச்சி நம்மளே படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடியில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களும் குவாலிஃபை ஆகுறாங்க, பட் நாட் ஆல் 25%. ஓகே, ஸோ நம்ம இவங்களை பற்றி வரி பண்ண வேணாம். ஸோ இந்த 25%ல் அகெயின் 12.5% ஆஃப் தி பீப்புளுக்கு தான் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். அகாடமிலேயே போய் படித்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாமே நமக்கு கிடைக்கணும்ல, நமக்கு எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது கூட தெரியாத மாதிரி இருக்கும் சில சுச்சுவேஷன்ஸ்லாம். ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய, உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்க வேண்டிய கைட்லைன்ஸ் இதெல்லாமே ப்ராப்பராக கிடைக்கிறது இந்த பாதி பர்சன்டேஜ்க்கு தான். இதுலேயுமே பாதி பேர் தான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் நம்ம சொல்லி கொடுத்தாலுமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது பாதி பேர் தான் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் ரூல் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1% ஆஃப் பீப்புள் தான் உங்களுடைய ஆக்சுவல் காம்படிட்டர்ஸ். அதுதான் அந்த 1000 மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் ஃபைட் பண்ண போகிறது 1000 மெம்பர்ஸ் கூட தான். இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இவங்க பண்ணுற விஷயத்த நீங்களும் பண்ணாலே போதும், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 45 கொஷின்ஸ் உங்களுடைய டார்கெட்டாக இருந்ததுன்னா ஈவன் கரண்ட் அஃபேர்ஸே நீங்கள் படிக்கலைன்னா கூட உங்களால் அந்த ரீஜன் அந்த ஸ்கோரை வந்து ரீச் பண்ணிட முடியும். பட் அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணாங்கிறது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரிதிங் கிளியர். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும், எது படிக்கணுன்றது தெரிஞ்சிச்சா? இஸ் எவ்ரிதிங் கிளியர்? ஸ்டடி ரிசோர்ஸஸ் எப்படி நீங்கள் வந்து சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணணும், நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயே போகலைங்க, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இஸ் எவ்ரிதிங் கிளியர்? ஓகே, ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க கிளியர் மேம், சுரேஷ் கிளியர் மேம், தேங்க்யூ. ஓகேங்க, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போதைக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நம்ம பார்த்ததில்? ஓகே, சரிங்க. ஸோ இது நம்மளோட ஓரியன்டேஷன் செஷன் தான். ஜஸ்ட் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன ஸ்டேஜஸில் படிக்கணும், கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, அண்ட் நீங்கள் எக்கனாமியை படிச்சிங்கன்னா எவ்வளோ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், ஓவராலாகவே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் தியரட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், எப்படி உங்களோட மெட்டீரியல்ஸை வச்சுருக்கணுங்கிறத அதில் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டான பப்ளிக் ஃபினான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். See you all in the next class. Okay, so next class la paakalam, economy easier padichidalam, don't worry, I am with you. Okay, yeah, okay, so session end pannidalaam. Thank you all, bye bye, see you in the next class, bye.